மாப்பிள்ளை சம்பா குழிப்பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1 1/2 கப்பு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அப்புறமா 1 1/2 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு அளவு உளுந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வந்து ஒரு 4லேருந்து 5 தடவ நல்லா கழுவிட்டு, 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் மிக்ஸியில சேர்த்து அரைக்கிறதுனால, ஐஸ் கட்டி போட்டு அரைச்சிருக்கேன். அப்பதான் கொஞ்சம் மிக்ஸி ஹீட் ஆகாம இருக்கும். அரைச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து புளிக்க விட்டுருங்க. 8லேருந்து ஒரு 12 மணி நேரம் வரைக்கும் நல்லா புளிக்கணும். புளிச்சதுக்கப்புறமா, இந்த மாதிரி பணியார கல்லு வச்சு அதில எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா, பணியாரத்த வந்து ஒண்ணு ஒண்ணா ஊத்திட்டு, ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டு, 2 பக்கமா நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணீங்கன்னா, மாப்பிள்ளை சம்பா குழிப்பணியாரம் ரெடி. நீங்க இதில உங்களுக்கு இனிப்பு வேணும் அப்டின்னா, நீங்க இந்த மாவுலயே நாட்டு சர்க்கரையோ, இல்ல வெல்லமோ சேர்த்து, அது கூடவே கொஞ்சமா தேங்காய் துருவல், ஏலக்காய் தூள்லாம் சேர்த்து, நீங்க இனிப்பு பணியாரமாவும் சுட்டு எடுத்துக்கலாம்.